ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல காரசாரமாக டேஸ்டியான ப்ரான் பெப்பர் கிரேவி தான் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வறுப்பட்டு இதோட வாசனை எல்லாமே நம்மளுக்கு நல்லா வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 கொத்து அளவுக்கு கருகப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணுன்னா இதோட கலர் மாறிட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கும் போது கிரேவியோட கலர் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். வெங்காயம் இப்போ நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாமே நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ இதோட நான் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா 3/4 கிலோ எறா எடுத்து வச்சுருக்கேன். இந்த எறாவை சேர்த்துட்டு நம்ம லைட்டாக அந்த மசாலாவோட கலந்து விட்டுடலாம். இப்போது இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே நம்ம இதில் சேர்க்க வேண்டாம். ஏன்னா எறாலேருந்து நம்மளுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மட்டும் நம்ம எறாவை குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணுறப்ப ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே எறாலேருந்து நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இதை மறுபடியும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மிளகு, சீரகம், தனியா அந்த பவுடரை இதோட சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அளவு மறுபடியும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சேர்த்ததுமே கிரேவி நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயுமே எல்லாமே பிரிஞ்சு நல்ல மேலே வந்துடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலையை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்ல மிளகு வாசத்தோட காரசாரமான ப்ரான் பெப்பர் கிரேவி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எறா வாங்குறப்ப இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.